13 fra vers 31 til 33. I det samme kom noen fariseere og sa til ham: Du må komme deg bort herfra, for Herodes akter å drepe deg. Men han svarte: Gå og si til den reven: I dag og i morgen driver jeg ut onde ånder og helbreder syke, og den tredje dagen er jeg ved målet. Men i dag og i morgen og i overmorgen må jeg gå videre, for det er ikke rett at en profet mister livet noe annet sted enn i Jerusalem. Amen. அப்படியே தமிழ் மொழியிலும் நாங்கள் வாசிக்கலாம். நான் சத்தமாக வாசித்தாலும் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி வாசிக்கும்படியாய் அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். லூக்கா புஸ்தகம் 13வது அதிகாரம் 31 33 வரைக்கும். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமை உள்ள தெய்வமே, எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தின தேவனே, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலும் கர்த்தாவே உங்களை ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எங்கள் மத்தியிலே பிரஸ்தாபப்படுத்தி ஆண்டவரே அந்த வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தின் பாதையிலே நாங்கள் நடக்கத்தக்கதாய், வெளிச்சத்தின் வாழ்க்கை இப்படித்தான் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே அதற்குள்ளாக வாழத்தக்கதாக தேவனே இந்த நாள் உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, வார்த்தையை கொடுக்கிற அடியேனையும் சிலுவை நிழலை மறைத்து கொள்ளுங்கப்பா. ஆவியானவர் நீங்கள் அடியேனுக்குள்ளே இருந்து பேசுங்கப்பா. ஐயா, மாம்ச பிரகாரமா எந்த காரியங்களும் வெளிவராதபடி உம்முடைய வார்த்தையோடு சம்பந்தப்படுத்தி உம்முடைய காரியங்களை ஆண்டவரே சொல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் 30, 60, 100 பலன் தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். அமர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்காய் நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு வாஞ்சியோடு தாகத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது போல நாங்கள் எப்படியாக தேவனுடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைப்போம். மனுஷன் அங்கே அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சொல்லப்படுகிறபடினால் தேவனுடைய பிள்ளைகளே, இது ஏதோ ஒரு வார்த்தைக்காய் எழுதப்பட்ட காரியம் அல்ல. இந்த வேதத்திலே எழுதப்பட்ட வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், வல்லமை உள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் எப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றுகிற வார்த்தைகள் என்பதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தைகளினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வெளிச்சத்தின் ஆண்டிலே நாங்கள் இன்னும் தேவனுடைய வெளிச்சத்தினாலே, அதாவது அவருடைய வார்த்தை தான் வெளிச்சம், வேதமே வெளிச்சம். இதை குறித்து நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், நீங்களும் வேதத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகமா இருக்கும். ஆகவே அவருடைய வெளிச்சத்தினாலே வெளிச்சத்தை காண்கிறோம். அவருடைய வார்த்தையினாலே நாங்கள் ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை அல்லது ஒரு வெளிச்சத்தின் ஒரு அனுபவங்களுக்குள்ளாக நாங்கள் நடக்கத்தக்கதாக தேவன் நிச்சயமாய் ஒவ்வொரு வேதத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் மூலமாக எங்களுக்கு அதற்குள்ளாக ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். ஆமேன். ஆகவே தேவ பிள்ளைகள் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன் பிரகாரம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவை தேவனை அறிய வேண்டும். அறிகிற வார்த்தையினாலே
நாங்கள் அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியம். பாருங்கள், 2 பேதுரு புஸ்தகத்திலே ஒரு காரியத்தை நான் வார்த்தைக்கு முன்னோட்டமாக ஒரு காரியத்தை சொல்லி நான் இந்த நாள் செய்திக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். அங்கே 2 பேதுரு 1வது வசனத்தில் இருந்து 1வது அதிகாரம் அங்கே 3-4வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 2. Peter, kapittel 1, fra vers 3 til 4. Ja, alt vi trenger for å leve i Guds frykt, har Hans guddommelige makt gitt oss i gave ved at vi kjenner Ham, som kalte oss ved sin egen herlighet og makt. Slik har vi fått de største og mest dyrebare løfter. Ved dem skulle dere få del i guddommelig natur når dere har sluppet unna forfallet, som kommer fra lystne i verden. ஆமென். பாருங்கள், 2 பேதுரு 1வது அதிகாரம் 3-4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. ஆமென். அவருடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். அவரை அறிகிற அறிவினால் தான் தேவனுடைய பிள்ளைகளை இதில் சொல்லப்படுகிறது, ஜீவனுக்கும் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். அவரை அறியும் பொழுதுதான் நாங்கள் எப்படி இந்த பூமியிலே ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழலாம், கர்த்தருக்குள்ளா எப்படி எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்ற வேண்டும் என்பதற்கு தேவனுடைய பிள்ளைகளே இங்கே சொல்லப்படுகிறது, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே என்று சொல்லப்படுகிறது. அதுதான் சொல்லப்படு, தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகள்னாலே நமக்கு அருளப்பட்டு. ஏன் நான் இதை சொல்றேன்றால், நாம் ஆசீர்வாதமாக கர்த்தருக்குள்ளாக அவரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக அவருடைய வார்த்தையின் பிரகாரம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு எங்களுக்கு தேவை. நாம் அவரை குறித்து அறிய வேண்டும். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவரை குறித்து அறிந்தால்தான் நாம் அவருக்குள்ளாக எப்படி நாங்கள் வாழ வேண்டும், அவருக்குள்ளா எப்படி இந்த பூமியிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், சாட்சியா இருக்க வேண்டும் என்பதை தேவனை அறியும் பொழுதுதான் எங்களுக்கு வருகிறது. அதனால்தான் இப்படியான பிரசங்கங்கள், நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்கள், இப்படி பல செய்திகள் சொல்லப்படுகிறது என்றால் அவருக்குள்ளாகத்தான் நாங்கள் அவரை பிரதிபலிக்கவும் அவருடைய நாமத்தினுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்தத்தக்கதாய் இந்த பூமியிலும் ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு அவரை அறிகிற அறிவு மிகவும் முக்கியம். ஆனால் அந்த அறிந்த பிற்பாடு நாங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னது போல அதற்கு நாங்கள் செயற்பட வேண்டும். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை இப்படித்தான், ஓகே, ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை எப்படி என்றெல்லாம் பல செய்திகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். எப்படி சத்துரு விழும் பொழுது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் பொழுது களி கூறாதே, இப்படி பல செய்திகள். பொய் சொல்லக்கூடாது, கர்த்தரை எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும், சுய புத்தியில. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளே எப்படி கர்த்தரை அறிகிற அறிவினாலே இவைகளை அறிகிறோம். ஆனால் அதன் பிரகாரம் நானும் நீங்கள் நடந்தால்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக மாறும். அதனால்தான் யோசுவாவுக்கு அங்கே கர்த்தர் சொல்லும் பொழுது 1 யோசுவா 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. யோசுவா 1வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நோர்வேஜிய மொழியிலே வாசியுங்கள் இப்பொழுது. Joshua kapittel 1 vers 7. Vær bare modig og sterk, så du trofast følger hele den loven som Moses, min tjener, påla deg å holde. Vik ikke av fra den, hverken til høyre eller venstre. Så skal du lykkes overalt hvor du går. ஆமென். தமிழ்லயும் இருக்க வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு.
நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் விலகாதிருப்பாய். ஆமென். பாருங்கள், யோசுவாக்கு கர்த்தர் சொல்றார், நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம், அவரை அறிகிற அறிவினாலே எப்படி அந்த திவ்ய வல்லமைக்கும் இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த அறிந்த பிற்பாடு எப்படி நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் மூலமாய் வெளிப்படுகிறது. பாருங்கள், மோசேக்கு சொல்லுறார், அங்கே என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய். செய்வதற்கு மிகவும் இதுல சொல்லப்படுகிறது, கவனமாய் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் பலம் கொண்டு திடமனதாயிரு. அதுல எப்படி ஒரு உறுதியா இருக்க வேண்டுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த வெளிச்சத்தின் ஆண்டிலே கர்த்தர் எங்களை ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், தேவனை பிரதிநிதிப்படுத்துகிறவர்கள், இது தேவனுடைய ஜனம், தேவனுடைய சபை என்று சொல்வதற்கு நாங்கள் அவரை அறிய வேண்டும். அறிந்த பிற்பாடு அவருடைய வார்த்தைகளின் பிரகாரமாக கர்த்தருடைய பிள்ளைகளை செய்வதற்கு மிகவும் அங்கே கவனமாய், அதாவது செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய். ஆமென். அவே மிகவும் ஜாக்கிரதையாக இதை செய்ய வேண்டும். கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார், தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழ வேண்டும், நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், இருப்பீங்கள் என்றல்ல, இருக்கிறீர்கள். ஆகவே தேவ பிள்ளைகளை எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம். ஆமென். ஆகவே நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு ஒரு பாரமான கஷ்டமான காரியத்தை சொல்ல மாட்டார். நிச்சயமாய் அதை நாங்கள் கடைபிடித்து நடப்பதற்கு ஆவியானவர் எங்களுக்கு பலன் தருவார். எங்களோட மனுஷ பலங்களே முடியாதுதான், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர். அதனால்தான் வேதத்திலே சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எப்படியாய் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துகிறவர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆவியானவருடைய பலத்தோடு நாங்கள் கேட்கிற அந்த சத்தியத்துக்குள்ளே நடத்தத்தக்கதாக நிச்சயமாய் எங்களுக்கு கிருபை செய்வார். அவருடைய பலத்தை கேட்க வேண்டும். ஆமென். அவை தேவ பிள்ளைகள், நாங்கள் இது முடியாது, இது சரிவராது, அல்லது சில வேளைகளிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை இப்படி நான் நினைக்கிறது போல, நான் விரும்புகிறது போலதான் இருக்க வேண்டும் என்றும் இருக்கக்கூடாது. சில நேரம் நாங்கள் ஆலயத்துக்கு வருவோம், கர்த்தருடைய சமூகத்துக்கு போக வேண்டும், அங்கே போனால் ஒரு சமாதானம், அங்கே நல்ல காரியங்கள் கிடைக்கும் என்று வந்தாலும் சில நேரம் செய்திகள் எங்களுடைய மனசுக்கு விரும்பாமல் அல்லது நான் நினைத்தது போல வராமல் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிலே நாங்கள் தடம் புரண்டு விடக்கூடாது, அல்லது அதிலே ஒரு மனமடிவுக்குள்ளே போகக்கூடாது. உங்களுக்கு தெரியும், நான் ஒரு உதாரணத்தை சொல்லி செய்திக்குள்ளே போறேன். நாகமானை குறித்து உங்களுக்கு தெரியும், எப்படி அந்த சீரியா தேசத்திலே இருந்து அவன் ஒரு வியாதியினாலே பாதிக்கப்பட்டு அந்த வியாதிக்கு தேவனுடைய மனுஷனிடத்திலே போனால் அங்கே சொஸ்தமடைவாய், சொஸ்தமாகலாம் என்ற ஒரு நற்செய்தியை அந்த இஸ்ரவேலில் இருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட சிறுமி மூலம் சொல்லப்படுகிறது. அவன் அப்படியாக அதை கேட்டு வருகிறான். பாருங்கள், கேட்டு வருகிறான். ஆனால் வந்த பொழுது அங்கே தேவனுடைய மனுஷனிடத்திலே வருகிறார். அங்கே முதல் இந்த ராஜாவிடத்திலே போனால் அவர் அங்கே தேவனுடைய மனுஷனிடத்திலே நடத்துகிறார். அங்கே தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவினிடத்திலே வந்த பொழுது எலிசா சொல்லுகிறார், நீ இப்படியா இந்த குளத்திலே போய் மூழ்க வேண்டும், இந்த நதியிலே போய் நீ 7 தரம் மூழ்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் அதற்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டான். தேவ பிள்ளைகளே, ஏனென்றால் அவர் நினைத்தது எலிசா வந்து தன்னை தடவி இப்படி எல்லாம் சுகப்படுத்துவார் என்று. ஆனால் தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வார்த்தை மூலம் ஏவப்பட்டு சொல்லுகிறார், நீ போய் இந்த நதியிலே 7 தரம் மூழ்கு. அது அவருக்கு தான் விரும்பினது இப்படித்தானே, இப்படி ஏன் இப்படி செய்து இப்படி சொல்லுறார்? அப்ப ஏன் அதை சொல்றேன்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல சில வேளைகளை செய்திகள் வராம இருக்கலாம். நாம் நினைக்கிறது போல, நாம் விரும்புகிறது போல சில வேளை செய்திகள் வராட்டிலும் கர்த்தர் ஏதோ ஆண்டவர் பிரயோஜனமானவைகளையே போதிக்கிறார்.
அதனாலே நான் என்ன சொல்றேன் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை எதுவா இருந்தாலும் சிறிய சாமுவேல் சொன்னது போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆமென். அந்த ஒரு கீழ்ப்படிதலோடு கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். அந்த வார்த்தையின் பிரகாரம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வைத்து அவரை மகிமைப்படுத்துவார். எங்களுடைய வாழ்க்கைகளிலும் ஒரு ஆசீர்வாதங்களை தருவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இன்றைய நாளிலும் ஒரு வேத பகுதியை நாங்கள் படித்தோம். இந்த வேத பகுதியை படிக்கும் பொழுது நமக்கு சில வேளைகளில் அதிகமாக படித்த வேத பகுதிகளாக இருக்கலாம், தெரிந்த வேத பகுதியாக இருந்திருக்கும். அங்கே இயேசு அதற்கு முன்பான வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பல இடங்களிலே உபதேசம் பண்ணி பல அற்புதங்களை செய்து பல விடயங்களை செய்து கொண்டிருந்த பொழுது, இங்கே பரிசேயர் அங்கே இயேசுவினிடத்திலே வந்து ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். இப்பொழுது நாங்கள் வாசித்தது போல இந்த லூக்கா புஸ்தகத்திலே வாசித்த இந்த 13வது அதிகாரத்திலே வாசித்த அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று இந்த செய்தியை இயேசு சொல்லுகிறார். இந்த வார்த்தையின் பிரகாரம் அன்றைக்கு சொல்லுகிற ஒரு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக வரும் பயமுறுத்தல்களை கண்டு எதிர்ப்புகளை கண்டு ஒதுங்கி விடாதே, பின்வாங்கி விடாதே. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக பல விதங்களிலே பயமுறுத்தல்கள் வரும், எதிர்ப்புகள் வரும். ஆனால் நாம் ஒதுங்கி விடக்கூடாது, நாம் பின்வாங்கி விடக்கூடாது. தேவ பிள்ளைகளே, எங்களுக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் வார்த்தைகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தேவ பக்தியாய் நடக்க மனதை உடையவர்கள் துன்பப்படுவார்கள். ஆமென். அங்கே எப்படி உலகம் உங்களை பகைக்கும் என்றெல்லாம் தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் வாழும் பொழுது, நாம் தேவனை சார்ந்து வாழும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்புக்கொடுத்து வாழும் பொழுது, நாம் அதை விட்டு விலத்துவதற்கு ஏதுவாய் அதன் பிரகாரம் நடக்கக்கூடாதபடிக்கு பல விதங்களிலே பயமுறுத்தல்கள் வரும், எதிர்ப்புகள் வரும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒதுங்கி, இதொரு மாம்ச பிரகாரத்திலே ஒரு துணிகரமாக சொல்லுகிற காரியம் அல்ல, நம்முடைய பலத்திலே இல்லை. ஆனால் கர்த்தருக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளே, இதிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் நமக்கு பல விதங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி வருகிறார். தாழ்மையாயிருங்கள், மற்றவர்களை சகிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு எப்படி நற்கிரியைகளை செய்ய வேண்டும், எங்களை எப்படி ஒரு சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், இப்படி பல காரியங்கள் கர்த்தர்களுக்கு போதிக்கிறார். ஆனால் இந்த வார்த்தையும் நம்முடைய வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான காரியம். என்றால் எங்களுக்கு பல விதங்களிலே தேவனுடைய பிள்ளைகளே இந்த பூமியிலே எதிர்ப்புகள் வரும். உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலேயே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எப்படியெல்லாம் நம்மை எதிர்த்தார்கள், எப்படி நம்மை ஒரு பயமுறுத்தும்படியாக சில வேளைகளில் சில இடங்களில் அந்த ஊரை விட்டே அடித்து திரத்தின காரியங்களும் இருக்கிறது. அவர்களுக்கு எதிராய் எழும்பினவர்கள் அவர்களை எப்படி அவர்களுக்கு எதிராய் பல விடயங்களை செய்த செய்திகள் எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். நாமும் சில வேளைகளில் அதற்குள்ளாக உட்பட்டிருக்கலாம். நம்முடைய உறவுகள் நம்மை தேவையில்லாமல் பல விதங்களிலே கொச்சைப்படுத்தி பேசியிருக்கலாம், எதிர்ப்புகள் வந்திருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி நாம் அவரை ஏற்றுக்கொண்ட பொழுதே எங்களுக்கு ஆரம்பத்திலே இருந்தே பலவிதமான எதிர்ப்புகள் வந்திருக்கும், பயமுறுத்தல்கள். நீ மாறிவிட்டாய், சொல்லுவார்கள், என்ன அம்மாவை வித்துட்டா,
இப்படி எல்லாம் பல விதங்களிலே பல பேச்சுக்கள் வந்திருக்கும். ஆனால் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக தைரியமாயிருந்து ஆண்டவர் நம்மை அந்த வேளைகளிலும் நடத்தின விதங்கள் எங்களுக்கு நிச்சயமாய் தெரியும். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தொடர்ந்து நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் வாழும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நமக்கு எதிராய் அதிலே நடக்காதபடிக்கு, அதன் பிரகாரம் நாங்கள் வாழாதபடிக்கு, கர்த்தருக்கென்று எங்களை ஒப்புக் கொடுக்காதபடிக்கு பயமுறுத்தல்கள் வரும், எதிர்ப்புகள் வரும். தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒதுங்கி விடக்கூடாது. ஆமேன். நாம் இன்றைக்கு ஆரம்பத்திலே சங்கீத பகுதிகள் நிச்சயமாய் ஆண்டவருடைய வார்த்தையோடு ஒரு தொடர்பட்டது போலவே கர்த்தர் வெளிப்படுத்தினார். என்றால் பயப்படுகிறோம். பயமுறுத்தல்கள் வரும் பொழுது பேசாமல் ஒதுங்கி விடலாம். எதிர்ப்புகள் வரும் பொழுது ஊழியங்கள் செய்தால் கூட, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும், நான் ஏன் அந்த ஆரம்ப கட்டங்கள்ல இருந்தே சொல்லுகிறேன். எங்களுக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடே எப்படி எதிர்ப்பு, எப்படி பயமுறுத்தல், அதை விட்டு நாங்கள் விலக வேண்டும், அதை விட்டு நாங்கள் ஒதுங்க வேண்டும், அதை விட்டு நாங்கள் பின்மாற்றம் போக வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் திடமனமாய் இருக்க வேண்டும். ஆமேன். நம்மை அழைத்த தேவன் அவருக்காக, ஆமேன். அவர் அங்கே, அதாவது லூக்கா புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நான் ஏன் இதை சொல்றேன், 9வது அதிகாரம், அதை வாசிங்கள். லூக்கா 9:23-24. என்னை பின்பற்றுகிறவன் எப்படி தன்னைத்தான் வெறுத்து, நம்முடைய மனசும் மாம்சமும் பல விதங்களிலே விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம். ஆனாலும் தேவ பிள்ளைகளே, நாங்கள் இந்த இப்படியான சில பயமுறுத்தல்களினால், எதிர்ப்புகளினாலே, ஏன் என்னத்துக்கு நாம் இதற்குள்ளே பிரச்சனைப்படுவான், அல்லது இப்படி ஏன் இதற்குள்ளே இருப்பான் என்று சொல்லி பேசாமல் ஒதுங்கலாம். பேசாமல் நாங்கள் சபை கூடுதலை விட்டு நிற்கலாம். ஆண்டவரை பின்பற்றி போகிறதை விட்டு நிற்கலாம். எனது கடைசி காலம். பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, எனக்கும் உங்களுக்கும் இது கர்த்தருக்குள்ளான ஒரு ஆலோசனையை எடுத்துக் கொள்வோம். இது நான் மாம்ச பிரகாரத்திலே ஒரு துணிகரம் கொள்ள நான் இதை சொல்லவில்லை. கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம். கர்த்தருக்காக எங்களுடைய ஜீவனும் போனால் கூட தேவ பிள்ளைகளை எங்களை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். ஆகவே எந்த எதிர்ப்பதை வாசிங்கள். லூக்கா 9வது அதிகாரம். Lukas kapittel 9 fra vers 23-24. Så sa han til alle: Om noen vil følge etter meg, må han fornekte seg selv og hver dag ta sitt kors opp og følge meg. For den som vil berge sitt liv, skal miste det. Men den som mister sitt liv for min skyld, skal berge det. Amen. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஆமென். பாருங்கள், முதலாவது, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து. அப்படின்னா எங்களுடைய மனசும் மாம்சமும் பல விதங்களிலே பல எதிர்ப்புகள், பயமுறுத்தல்கள் வரும் பொழுது, நான் சொன்னது போல ஏதோ ஒதுங்கி விடலாம், பேசாம இருந்து விடலாம், இதை விட்டு விலத்தி விடலாம் என்ற சில மனசில வரும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் அவரை பின்பற்றுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமானால் நம்முடைய எங்களுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் விட்டு கர்த்தருக்காக, நான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக என்று சொல்லும் பொழுது, நாம் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்க விடாதபடி, அதன் பிரகாரம் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய காரியங்களை செய்ய விடாதபடி, வருகிற பயமுறுத்தல்கள், எதிர்ப்புகளை கண்டு பயப்படக்கூடாது. இயேசுவுக்கு எப்படி அங்கே பரிசேயர்கள் வந்து சொல்றாங்க, ஏரோது உம்மை கொலை செய்யறதுக்கு வகை தேடுகிறான், இந்த விடத்தை விட்டு போய்விடும். தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இயேசு பயப்படவில்லை. அதை அவர்கள் கொலை செய்து விடுவானே ஏரோது வந்து என்று சொல்லவில்லை. அதற்கு எப்படி சொல்லுகிறார்? அந்த 33வது வசனத்திலே, இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும்,
எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நரி என்று சொல்லும் பொழுது ஒரு தந்திரமான ஒரு சூழ்ச்சியாய் செயற்படுகிற ஒரு விடயம். அதை அவனுக்கு உள்ளாக இப்படியான ஒரு ஆவி இருக்கிறதை இயேசு கடிந்து கொள்ளுகிறார். அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள், என்ன கொலை செய்ய வகை தேடி என்று சொல்லுகிற அந்த பயமுறுத்தலுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசு என்றால் அவர் பிதாவினுடைய திட்டத்தை, பிதாவினுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவர் பயப்படவில்லை. அவர் கொலை செய்து விடுவானே, அடிச்சு விடுவானே, அல்லது ஏதாவது பேசி விடுவாங்களே, சரி பேசினாலும் அடித்தாலும் நம்முடைய ஜீவன் போனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருக்குள்ளே வாழ வேண்டும். ஆமென். இந்த பூமியிலே சில வேளைகளிலே ஒரு மரணம் கூட வந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளை, நான் என்ன சொல்ல வாரென்றால், நாங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பல விதங்கள்ல வரலாம், வேலை இடங்கள்ல வரலாம். சில நேரம் இப்படியான சில ஓரின சேர்க்கைகள், ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நீங்க வர வேண்டும், இல்லையென்றா இந்த வேலையிலே நிக்க மாட்டீங்கள். ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு காரியம் வரலாம், பயமுறுத்துவாங்க. தேவ பிள்ளைகளே, இல்ல ஆண்டவற்ற வார்த்தை இப்படித்தான், கர்த்தருடைய வார்த்தை இப்படித்தான், பயப்பட வேண்டாம். பயமுறுத்தல்களுக்கு அல்லது ஏதாவது செய்து விடுவோம் என்று சொல்லி பயமுறுத்தினாலும் எதிர்த்தாலும் பலவிதமான பேச்சுக்களை, தீமையான பொய்யான காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளே சொன்னாலும், இன்றைக்கு எங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், நாளை வரலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒதுங்கி விடக்கூடாது, நாங்கள் பின்வாங்கி விடக்கூடாது. அவங்களுக்குள்ள இருக்கிற கிரியை செய்கிற இயேசு சொன்னது போல அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் என்று சொன்னது போல, தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களுக்குள்ள எப்படியான ஆவி கிரியை செய்கிறது? ஒரு தந்திரமான ஆவி. இதை செய்யக்கூடாது, இதை முற்று முழுதாய் அழிக்க வேண்டும், இடைநிறுத்த வேண்டும் என்று எங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய ரீதியில நாங்கள் நடக்கும் பொழுது தெரியும். இது ஏன் இப்படி வருகிறது, இப்படி ஏன் இதை தடை பண்றாங்க, இதுக்கு எதிராக ஏன் பயமுறுத்தல்கள் விடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒதுங்கி விடக்கூடாது. ஆமென். பின்வாங்கி விடக்கூடாது. கர்த்தருக்குள்ளாக நானும் நீங்களும் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற ஒரு வெளிப்பாட்டோடு நாங்கள் இந்த பூமியிலே நாங்கள் வாழ வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். ஆகவே உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த எதிர்ப்பும் பயமுறுத்தலும் எங்களுக்கு ஆரம்பங்களில் இருந்தவர்கள். சில சுவிசேஷகர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களை எத்தனையோ மிஷனரிகளை அதாவது தீயிலே போட்டு கொளுத்தின சம்பவங்கள் இருக்கிறது. எல்லா காரியங்களும் தெரியும். சிலருக்கு எப்படியெல்லாம் எதிர்ப்புகள், அவர்களுடைய குடும்பங்களை குறித்து, அவர்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை குறித்து பொய்யான காரியங்களை சொல்லி, என்றால் அவர்கள் அதை செய்யக்கூடாது, சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது, தேவனுடைய பிள்ளைகளை இப்படி பல விடயங்கள் வருகிறபடினாலே நான் என்ன சொல்ல வரேன்றால், எனக்கும் உங்களுக்கு நாளைக்கு, இன்றைக்கு வரவில்லை என்றால் நாளைக்கு வரலாம். அது யார் மூலம் வந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது தடை பண்ணும்படியாக நமக்கு ஒரு பயமுறுத்தலாக, நமக்கு எதிர்ப்பாக காரியங்கள் வரும் பொழுது சோர்ந்து விட வேண்டாம், ஒதுங்கி விட வேண்டாம். நாங்கள் கர்த்தருக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். என்றால் நாம் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறபடினாலே அவரை அறியாமல் நமக்கு ஒன்றும் வராது. ஆமென். என்றால் வேதத்திலே சொல்லப்படும், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஆமென். ஆகவே சில வேளைகளில் பயமுறுத்தல்கள், எதிர்ப்புகள், பல விதங்களிலே பேச்சுக்கள், காரியங்கள் நம்மை குறித்து வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் அது நன்மைக்கு ஏதுவாக, ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நம் பட்சத்திலே வரத்தக்கதாக, சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன்
நம்மோடு இருந்து நிச்சயமாய் நடத்துவார். ஆகவே தேவ பிள்ளைகளே, எனக்கும் உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம், இதுவும் ஒரு வெளிச்சத்தின் ஒரு வாழ்க்கையின் விடயம்தான். ஏனால் ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை என்றால் நான் சொல்லிக்கொண்டு வருகிறது போல எனக்கும் உங்களுக்கும் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமான ஒரு வாழ்க்கை. இந்த வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் வாழ விடாதபடி பயமுறுத்தல், எதிர்ப்பு வரும். ஆகவே தேவ பிள்ளைகளை, இயேசு எப்படி இதில் இருந்து அதை அந்த ஏரோதுனுடைய பயமுறுத்தலுக்கு அங்கே தான் பயந்து விடாதபடி கர்த்தருக்குள்ளாக அவர் பிதாவினுடைய திட்டத்தை செயற்படுத்தினது போல, நான் வேதத்திலே உங்களுக்கு சில சம்பவங்களை சொல்லி நான் இந்த செய்தியை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு மாம்ச பிரகாரமான துணிகரம் கொள்ளும்படியாக இந்த செய்தியை நான் சொல்லவில்லை. தேவ பிள்ளைகளே, இதை நிதானிக்க வேண்டும். ஏதோ சத்தமாய் கதைக்கிறதுனாலே பயப்படக்கூடாது, ஒதுங்கக்கூடாது. நாங்கள் பல செய்திகளை கேட்டிருக்கோம். சகிக்க வேண்டும், சகோதரங்களை சகோதர சிநேகமாக இருக்க வேண்டும், சத்துரு விழும் பொழுது சந்தோஷம், இதெல்லாம் செய்திகள் கேட்டிருக்கோம். ஆனால் இதிலும் இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராய் எப்படியான காரியங்கள் வந்தால், பயமுறுத்தலான காரியங்கள் வரும்பொழுது நாங்கள் ஒதுங்கக்கூடாது. அதுக்காக அவங்களோட போய் சண்டை பிடிக்கிறது இல்லை, ரவுடித்தனம் பண்ணுகிறது இல்லை. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படித்தான். ஆமென். ஆகவே நான் இன்னும் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். நாங்கள் நெகேமியா புஸ்தகம் முதலாவது சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 27வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். பிற்பாடு 12, 13 வாசிப்போம். சங்கீதம் 27 1லிருந்து 3, 12, 13 வாசிங்க. நான் இடையிடையே விட்டு வாசிக்க எல்லா வசனங்களும் வாசித்தால் நேரம் போய்விடும். Salme 27 fra vers 1 til 3. Herren er mitt lys og min frelse. Hvem skulle jeg være redd for? Herren er mitt livsvern. Hvem skulle jeg frykte? Når voldsmenn og fiender nærmer seg for å sluke meg, da snubler de og faller selv. Om en hær vil beleire meg, er mitt hjerte uten frykt. Om krigen truer, er jeg likevel trygg. Vers 12 og 13. Gi meg ikke over til grådige fiender, for falske vitner står opp mot meg, menn som truer med vold. Men jeg vet at jeg skal se Herrens godhet i de levendes land. Amen. Amen. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதில் நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஆமென். பாருங்கள் 12, 13 வாசிங்க. என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஆமென். பாருங்கள், இந்த சங்கீதம் முழுவதுமாய் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த சங்கீதக்காரனுக்கு எப்படியான ஒரு பயமுறுத்தலான ஒரு சூழ்நிலைகள் வந்தால், அங்கே எதிராக பல காரியங்கள் எழும்பினாலும், எப்படி கர்த்தருக்குள்ளாக அந்த பயமுறுத்தல்களுக்கு அவன் அடிபணியாதபடிக்கு கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தருக்குள்ளாய் தான் எப்படி இருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் சில வார்த்தைகளை தான் இதிலே வாசித்திருக்கிறோம். பாருங்கள், 1வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். இதிலே கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தர் என்னை காப்பார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். என்ன யுத்தம் எழும்பினாலும் பாளையம் இறங்கினாலும்
காரியங்கள் என்னை பயமுறுத்தும்படியாய், எதிர்க்கும்படியாய் வெளிப்பட்டாலும் கர்த்தரின் வெளிச்சமாயிருக்கிறார், கர்த்தரின் ஜீவனின் பலனாயிருக்கிறார், அவர் என்னுடைய காரியங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவர் தேவனுடைய பிள்ளைகளே எதிராக வருகிற காரியங்களை குறித்து அவர் பயப்படாதபடிக்கு, அவர் கலங்காதபடிக்கு எப்படி கர்த்தருக்குள்ளே திடமாயிருக்கிறார். அதுதான் 12 அது வார்த்தைகள் முழுமையாக நீங்கள் வாசிக்கும் பொழுது, இன்னும் அந்த சங்கீதத்தை 27 முழுமையா வாசிக்கும் பொழுது நல்ல விளக்கங்கள் இருக்கிறது. அங்க பாருங்கள், 12 நான் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்காதையும், பொய்ச்சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். பாருங்கள், எப்படி பொய்ச்சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். தேவ பிள்ளைகளே, எதிராய் எழும்பலாம், எதிர்ப்புகள் எப்படி வரலாம், பயமுறுத்தல்கள் நேர வா சண்டை பிடிக்கலாம் என்றல்ல, இப்படி பலவித பேச்சுக்கள், இன்றைக்கு மீடியா தளங்கள் என்று பல காரியங்கள் இருக்கு, பல விடயங்கள்ல இப்படி எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளே நம்மை பயமுறுத்தலாம், எதிர்ப்புகளை வெளிப்படுத்தலாம். பொய்ச்சாட்சி ஆக்கிரமித்து சீறுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளே விரோதமாய் எழும்பினாலும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் என்னுடைய காரியம், அதாவது நாங்கள் உண்மையா இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தரை சார்ந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது பொய்ச்சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எங்களுக்கு எதிராய் பல விதங்களிலே காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் எழும்பினாலும் பயப்பட வேண்டாம், தேவன் நம்மோடு இருப்பார். ஆமென். என்னாலே சங்கீதக்காரன் சொல்றார், ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை, ஜீவனுள்ளோர் தேசம் என்றால் இந்த பூமியை குறித்து தான் சொல்லப்படும், இந்த தேசத்திலே நன்மையை காண் கர்த்தர் செய்வார். தேவ பிள்ளைகளை கர்த்தரை சார்ந்து, என்றால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நம்மை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆமென். சில நேரங்களில் ஏதோ போகிற அந்த நாட்கள் ஏதோ நாங்கள் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஏதோ உடைந்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது என்று இருக்கலாம். ஆனால் எல்லாமே தேவனுடைய பிள்ளைகளே எங்களை நிச்சயமாய் அந்த சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அநேகருக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதா வைப்பார். ஆமென். அதனால தான் யாக்கோபிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகைக்க வேண்டாமா. அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில சில நேரம் ஏதோ அக்கினியை போல காரியங்கள் எழும்பினாலும் நாங்கள் தேவனை விட்டு விலக வேண்டாம், பயமுறுத்தல்களினாலே விலக வேண்டாம், எதிர்ப்புகள் வருகிறதுனாலே விலக வேண்டாம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் தேவனுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. ஆகவே நானும் நீங்களும் தேவ பிள்ளைகளை எங்களுக்கு எப்படி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முடங்கடிக்கத்தக்கதாய், எங்களுடைய வாழ்க்கைகள் எல்லாம் ஒரு சிதறடிக்கப்படத்தக்கதாக, எல்லாமே ஒரு இடைநிறுத்தப்படத்தக்கதாய் ஊழியங்களா இருக்கலாம். ஊழியங்கள் கூட, நாங்கள் செய்கிற ஊழியங்களை கூட நிறுத்தப்படுவதற்கு ஏதுவாய் தேவ பிள்ளைகளே காரியங்கள் எழும்பும். வேதமே சொல்லுகிறது, பகைப்பாங்க, என்னே முதலே பகைச்சிட்டாங்க, உலகம் உங்களை பகைக்கும் என்றான் சொல்லப்படுகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இது வெளியிலிருந்தும் வரலாம், உள்ளிலும் இருந்தும் வரலாம். ஏனென்றால் நாங்கள் இதிலே தெளிவு உண்டா, இதான் வெளிச்சம். இதிலே நாங்கள் எப்படி பயப்படாமல், அதிலே நாங்கள் விட்டு விலகி விடாமல் தேவனுக்குள்ளாய் இருப்போம். கர்த்தருக்குள்ளாய் இருக்கிறேன், அவரை அறியாமல் ஒன்றும் வராது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே நாங்கள் வாசித்த இந்த தாவீதும் கூட எப்படி சொல்றார், ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு
போயிருப்பேன். நான் விசுவாசிக்காமல் சரி ஒதுங்குவோம், வேண்டாம், என்னத்துக்கு நாமும் நம்மட பாடுமா இருப்போம் என்று சொல்லி, தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நாங்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் துணிகரமா உண்டு, நான் அதிலிருந்து சொல்லவில்லை. கர்த்தருக்குள்ளே உங்களையும் என்னையும் திடப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஆவியானவர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்ற இந்த நாட்கள் அப்படியான நாட்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலம். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே தாவீது சொன்னது போல, எப்படித்தான் பொய் குற்றச்சாட்டு எதிராய் பாளையம் இறங்கி காரியங்கள் எழும்பினாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி எப்படி தேவனுக்குள்ளாய் அவரும் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். ஆமென். அதே போல நெகேமியா புஸ்தகத்தை வாசிப்போம். ஒரு 3 உதாரணங்களை சொல்லி நான் முடிகிறேன். நெகேமியா இன்றைக்கு திருவிருந்து ஆராதனையும் இருக்கிறது. நெகேமியா 6வது அதிகாரம் 9 11 அவர்களுக்கும் எப்படி பயமுறுத்தல் வந்தது? Nehemia kapitel 6 fra vers 9 til 11. For alle ville skremme oss. De sa, de kommer til å miste motet, og arbeidet vil ikke bli gjort. Og nå, styrk hendene mine. Da gikk jeg inn i huset til Shemaja, sønn av Delaja, Mehetables sønn, som måtte holde seg hjemme. Han sa, la oss møte i Guds hus, midt i tempelet. La oss låse dørene der, for de kommer til å drepe deg om natten. Jeg svarte, skulle en mann som jeg flykte, og skulle en som jeg gå inn i tempelet og fortsatt leve? Nei, jeg går ikke inn. அந்த வேலை நடந்தராதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். அதனால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தியருளும். மெகதாபேலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை என்றேன். ஆமென். இங்கே நெகேமியாவுடைய காரியம் தெரிந்த விடயங்கள். நெகேமியா அந்த எருசலேமின் அலங்கத்தை கட்டி கொண்டிருந்த பொழுது அதை கட்ட விடாதபடிக்கு பல விதங்களிலே அங்கே சன்பல்லாத்து, தொபியா, இப்படியாக பலர் அவர்களை இடையூறு செய்தார்கள். எதிராக பல காரியங்களை பேசினார்கள். அவர்களுக்கு மனசோர்வு உண்டாகத்தக்கதாக பல காரியங்களை பேசினார்கள். இதிலே சொல்லப்படுகிறது, வாசித்தோம், பயமுறுத்த கூட பார்த்தார்கள். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே நெகேமியா கர்த்தருக்குள்ளாக அந்த பயமுறுத்தல்களுக்கும் அல்லது பயமுறுத்துகிற காரியங்களுக்கும் அதிலே தன்னை விட்டு கொடுக்காதபடி, ஒதுங்கி விடாதபடி, இதுல சொல்றார், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது எந்த விதத்திலும் எங்களை அந்த வார்த்தையை விட்டு விலத்தி நடப்பதற்கு என்ன காரியம், பயமுறுத்தல் போல எப்படியான எதிர்ப்பான பல வசை சொற்களை கூட பயன்படுத்தினாலும் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் எதிலும் தேவ பிள்ளைகளே ஒதுங்கி விடக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது, சோர்ந்து போய் விடக்கூடாது. இந்த தேவ மனிதர்கள் எங்களை பலப்படுத்துகிறார்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளை அவங்களுக்கு அவங்களுடைய சம்பவங்களா இருந்தாலும் வேதத்திலே எங்களுக்கு எல்லாம் ஏதோ சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. எல்லாருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட விதங்களிலே ஆண்டவருக்குள்ளாய் செயற்பட்ட காரியங்களே நடந்த சம்பவங்கள் தான், இல்லை என்றில்லை. ஆனால் தேவனுக்குள்ளாய் நாங்களும் பல விடயங்களிலே சந்திக்கும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் வாழும் பொழுது, அவருடைய வார்த்தையை கடைப்பிடித்து இப்படித்தான் என்று வாழும் பொழுது,
அவருக்கென்று ஊழியங்களை செய்யும் பொழுது தேவ பிள்ளைகளே, எந்த விதத்திலும் நம்மை பயமுறுத்தல் தக்கதான, எதிர்ப்பு வெளிப்படுத்தத்தக்கதான காரியங்கள், பேச்சுக்கள், நடைகள் வந்தாலும் நாங்கள் ஒதுங்கி விடக்கூடாது. எனக்கு வேண்டாம், இது இப்படியெல்லாம் பேசுறாங்க, எனக்கு என்ன குறைவா பேசுறாங்க, என்னுடைய அம்மாவை குறித்து பேசுறாங்க, என்னுடைய அப்பாவை குறித்து பேசுறாங்க, என்னுடைய சௌரங்களை குறித்து பேசுறாங்க, நான் செய்யாத காரியங்களை குறித்து பேசுறாங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தரை விட்டு ஒதுங்கி விட வேண்டாம். ஆமென். உலகத்திலே உபத்திரவம் உண்டு என்றான் சொல்ற. தேவ பக்தியாய் நடக்க மனதை உடையவர்கள் துன்பப்படுவார்கள் என்றான் சொல்லப்படுகிறது. துன்பம் என்று இப்படித்தான் துன்பம் வரும். ஆனால் கர்த்தருக்குள்ளாய் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாதை வழியாக நாங்கள் போக வேண்டும். இது எனக்கு வரக்கூடாது என்று சொல்லி ஒதுங்கி விட வேண்டாம், பயமுறு. ஆனா கர்த்தர் நம்மோடு இருப்பார். கர்த்தர் சொல்ற, நீ பயப்படாதே. எசாயால சொல்லப்படும் அந்த வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னுடைய கூட இருப்பேன். தண்ணீர்களை கடக்கும் பொழுது முன்னோடி இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுதும் எப்படி அது உண்மையில் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும் பொழுதும் அதிலே வெந்து போக மாட்டாய். உங்களுக்கு தெரியும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 3 வாலிபர்களையும் தேவனை விட்டு விலத்தி நடப்பதற்கு அந்த நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார், நான் ஒரு பொற்சிலையை நிறுத்துகிறேன், அதை நீங்கள் வணங்க வேண்டும். தேவ பிள்ளைகளே பாருங்கள், அவங்கள் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் தேவன், இதை நாங்கள் வணங்க மாட்டோம் என்றால் கர்த்தர் தான் ஆராதனைக்குரியவர். அந்த வார்த்தையை விட்டு விலத்தத்தக்கதாக அந்த ராஜா பயமுறுத்துறான், கொலை மிரட்டல். நீங்கள் இதுக்கு வணங்காட்டி அக்கினி சூளையில போடுவேன், வணங்காட்டில் அக்கினி சூளை நெருப்புக்குள்ள கொண்ட போடுவேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க பயப்படல. அக்கினிக்குள்ள போட்டாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் தேவன், இந்த வசனம் தான் வசனம், இப்படித்தான் நான் வாழுவேன். தேவ பிள்ளைகளை இப்படித்தான் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை இதான் வெளிச்சத்தின் வாழ்க்கை. ஆமென். பயமுறுத்தல்களுக்கு, எதிர்ப்புகளுக்கு, அதுக்காக நாங்கள் ஏதோ ஒரு துணிகரமாக இல்ல, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் அவங்க அதான் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் தேவன், அவர் விடுவிப்பார், விடுவியாமற் போனாலும் அவர் தான் தேவன். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எப்படி, எந்த விதத்திலே எங்களுக்கு ஒரு பயமுறுத்தல், எதிர்ப்புகள் வருகிறதோ, தேவ பிள்ளைகளே, நாங்கள் அதை விட்டு ஒதுங்க வேண்டாம். அதுதான் நான் சொல்றேன், உங்களை கர்த்தருக்குள்ள இந்த வார்த்தையின் பிரகாரம் என்னை உங்களை திடப்படுத்திக் கொள்ளும்படியா சொல்றேன். இந்த காலங்கள் அப்படியான காலங்கள். ஆகவே நாங்கள் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க வாலிபர்கள் தான். அவங்க பிள்ளைகள் தேவனுக்குள்ளாக பாடசாலையிலோ எங்கோ உங்களை பயமுறுத்தலாம். 4 பேர் ஏதாவது நீ இதை செய்யலண்டா ஏதாவது உனக்கு செய்வன், அடிப்பன், பயமுறுத்தலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லது ஏதோ பொய்யான காரியங்களை எல்லாம், இப்பதான் அந்த என்ன ஏஐ, அதுல தப்பான காரியங்களை எல்லாம் செய்து அப்படியெல்லாம் சில நேரம் அப்படி வெறுட்டலாம். தேவ பிள்ளைகளே, ஏன்னா நான் நடக்கிற காரியத்தை சொல்றேன். கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் இவைகளிலே பலன் அடைய வேண்டும். கர்த்தரை சார்ந்து, கர்த்தருக்கு உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்வோம். பயமுறுத்தல் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், நாங்கள் ஒதுங்க வேண்டாம். தாவீது சொன்னது போல, ஜீவன் உள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் தேவன் ஜீவன் உள்ள தேவன், எனக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன், சத்துருக்கள் மத்தியிலே பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடினாலே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வாழும் பொழுது, அவருடைய வார்த்தைகள் பிரகாரம் செயற்படும் பொழுது, ஊழியங்களை செய்யும் பொழுது, எதிர்ப்புகள் வந்தால் நாங்கள் அதிலே ஒதுங்கி விட வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. சரி, லூக்கா புஸ்தகத்திலே ஒரு 2 காரியத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். லூக்கா 18, சீக்கிரமா வாசிப்பா. லூக்கா 18 37 இருந்து 42 வரை தெரிந்த சம்பவங்கள் தான்.
எப்படி அவங்களோட காரியங்கள் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பலனா மாறணும் ஆண்டவருக்குள்ளே. வாசிங்க. Lukas kapittel 18 fra vers 37 til 42. De svarte ham, Jesus fra Nasaret kommer forbi. Da ropte han, Jesus, du Davids sønn, ha barmhjertighet med meg. De som gikk foran, snakket strengt til ham og ba ham tie. Men han ropte bare enda høyere, du Davids sønn, ha barmhjertighet med meg. Jesus stanset og ba om at den blinde skulle føres til ham. Da han kom nærmere, spurte Jesus ham, hva vil du jeg skal gjøre for deg? Han svarte, Herre, la meg få synet igjen. Jesus sa til ham, bli seende. Din tro har frelst deg. ஆமென். நசரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீர் பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். இங்கே பர்த்திமேயு என்ற இந்த குருடனுடைய வாழ்க்கையிலும் அங்கே இயேசு அவன் இருந்த அந்த வழியாய் வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட பொழுது, அங்கே நசனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்த பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். இவன் கூப்பிட்ட பொழுது பாருங்கள், நான் ஏன் சொல்றேன்டால், முன்னடப்பாரும் நடப்பவர்கள், முன்னடப்பவர், அவரோடு நடக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். பேசாம இரு, கூப்பிடாத, அதட்டுறது. பேசாம அந்த இந்த வார்த்தையின் பிறகு நீ நடக்கிறதுக்கு பேசாம இரு, செய்யாத என்று சில வேளைகளில் அப்படி அதட்டி எங்களை இடைநிறுத்த பார்ப்பார். அதார் நம்மோடு இருக்கிற சபையிலே இருக்கிறவர்களாகவும் இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளாகவும் இருக்கலாம். இதுல சொல்லப்படுகிறது, முன்னடப்பவர்கள், அவரோடு நடந்து கொண்டு போறவர்களாம் சொல்றாங்க. பேசாமல் இரு என்று அதட்டினார்கள். ஆனாலும் அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். அந்த அதட்டலுக்கு, அந்த எதிர்ப்புக்கு, அல்லது அவர்கள் பயமுறுத்தும்படியான ஒரு செயற்பாடோடு அதட்டி இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, நான் என்ன சொல்றேனால், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவன் சொல்லுகிற ஆலோசனைகளின் பிரகாரம் நாங்கள் நடந்து கொண்டு பொழுது, அவருக்குள்ளா எங்களுடைய வாழ்க்கைகளை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, சில வேளைகளை பயமுறுத்தல் வரலாம், எதிர்ப்பு வரலாம். சில நேரம் தேவனுடைய பிள்ளைகளே இப்படி அதட்டினது போல நம்மை சில ஜபிக்காத, இதுக்கெல்லாம் நீ ஜபிச்சு பிரயோசனம் இல்லை, பேசாம இரு, இதெல்லாம் சரி வராது என்று சில வேளைகளிலே எங்களை நோகடிக்கத்தக்கதாகவே எங்களுக்கு எதிராக உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் போகும் என்று பல விதங்களிலே வரலாம். இங்கே பர்த்திமேயு குருடனை அதட்டினார்கள். ஆனாலும் அவன் தொடர்ந்து கூப்பிட்டான், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆமென். அவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருக்குள்ளாக, நாங்கள் மாம்ச பிரகாரமான ஒரு துணிகரத்தை நான் சொல்லவில்லை. இதிலிருந்து கர்த்தருக்குள் அங்குடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள் தேவனுக்குள்ளாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் வாழும்படியாய் ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அதை விட்டு விலத்தும்படியாக பயமுறுத்தல்கள், எதிர்ப்புகள், பல விடயங்கள் வரலாம். ஆனாலும் நாங்கள் ஒதுங்கி விடக்கூடாது. சில வேளைகளிலே சத்துருவானவன், பிசாசானவன் நம்முடைய சரீரத்தை கூட பாதிக்கலாம், சரீரத்தில் கூட வியாதிகளை கொண்டு வரலாம். யோபுவுக்கு தெரியும், அவனுடைய எல்லாம் பிள்ளைகளை இழந்தான், சொத்துக்களை இழந்தான், எல்லாம் வியாதியாய் கடைசியா மனைவியை சொல்றா,
இன்னும் இந்த உத்தமத்திலே நிலைத்திருப்பியோ? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்ன பொழுது கர்த்தருக்குள்ளாக எப்படி திடமாயிருந்தார். அவை எதுவும் என்ன காரியம் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஏன் இதற்குள்ளே இருக்கிறதுனால்தானே பிரச்சனை, இதற்குள்ளே இருக்கிறதுனால்தானே இப்படியெல்லாம் பேறுகள் வருகுது, இதுக்கு இப்படி சேர்ச்சுக்கு போறதால தானே இப்படியெல்லாம் காரியங்கள் வருதென்று, எதிர்ப்புகள் வருகிறது என்று, பயமுறுத்தல்கள் வருகிறது என்று நாங்கள் ஒதுங்கி விடக்கூடாது. ஆமென். பின்வாங்கி விடக்கூடாது. கர்த்தருக்குள்ளாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். உங்களுக்கு தெரியும், எலியாவை குறித்து எல்லாரும் எழுந்திருப்போம். இந்த எலியாவின் விடயத்தை குறித்து நான் வாசித்து நான் முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே அங்கே எலியா எப்படியாக ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, வானத்தில் இருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் அறிக்கை பண்ணத்தக்கதாக அப்படியான ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெண், இந்த ஜெசபேல் என்று சொல்லுகிற அந்த பெண் பயமுறுத்துறாள். நீ எப்படி என்னுடைய நபர்களுக்கு செய்தாய், அதற்கு பதிலாக உனக்கு செய்வேன் என்று சொன்ன பொழுது இந்த எலியா தீர்க்கதரிசி, நான் அதை வாசித்து நான் முடித்துக் கொள்கிறேன். பாருங்கள், 1 ராஜாக்கள் 19:1 வாசிங்கள். நீங்கள் எடுத்தால், எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஜெசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க, பாருங்கள், அவள் சொல்றாள், எப்படி நீ அவர்கள் என்னுடைய ஆட்களுக்கு செய்தது போல அவர்கள் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்ன பொழுது எலியா அங்கே எப்படியாக 3வது வசனத்தில் அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து பயமுறுத்தினாள். பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரன் அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் 1 நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிற நல்லவன் அல்ல என்று சொல்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி வானத்தில் இருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று சொன்ன இந்த மனுஷன், இந்த பெண் சொல்ற, என்னுடைய ஆட்களுக்கு நீ செய்தது போல ஒவ்வொருவருக்கு செய்தது போல உன் பிராணனுக்கு நான் செய்வேன் என்று சொல்லி அந்த பயமுறுத்தலான வார்த்தையை சொன்ன பொழுது அவன் தேவனிடத்திலே நம்பிக்கையா இல்லாமல், தேவனை சார்ந்து கொள்ளாமல், என் தேவன் இவைகளை எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளை பயந்து நான் சாக வேண்டும், என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அங்கே போயினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஏன் இதெல்லாம் நமக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி எலியா பயந்து போனாரே, நாங்களும் பயப்படுறதுல என்ன இருக்குன்றதுக்கு அல்ல, நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் பலன் அடைய வேண்டும், கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். தேவ பிள்ளைகளே, நாங்கள் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுதுதான், நாங்கள் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர வேண்டும். எங்களுடைய ஜீவனை கூட சில வேளைகளில் ஒப்பு கொடுக்க வேண்டியிருந்தால் ஒப்பு கொடுக்கத்தான் வேண்டும். நாங்கள் இந்த வேதத்திலே சொல்லப்படுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நாங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருந்தால் எல்லாரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக போயிடுவோம். இஞ்சியே நாங்கள் வாழணும், இஞ்சியே இருக்கணும் என்று அப்படியான ஒரு நினைவு மாத்திரம் இருந்து விடக்கூடாது. நாங்கள் தேவனுடைய அந்த மறுமைக்காக நாங்கள் இங்கே மரித்தால் தேவனோடு இருப்போம் என்ற அந்த எண்ணத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் இருக்க வேண்டும். ஆகவே நான் என்ன சொல்றேன்றால், நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக தேவ பிள்ளைகளே வருகிற பயமுறுத்தல்கள், எதிர்ப்புகளை கண்டு ஒதுங்கி விட வேண்டாம், பின்வாங்கி விட வேண்டாம். கர்த்தருக்குள்ளாக அவரை சார்ந்து அவரை பற்றி கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் எங்களுடைய காரியங்களை பார்த்து கொள்வார். ஆமென். சங்கீதத்திலே நாங்கள் வாசித்தோம்,
ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழியங்கள், தேவ பிள்ளைகள் எதற்கெல்லாம் எதிராய் உங்களுடைய காரியங்களுக்கு ஒரு பயமுறுத்தல்கள் போல, எதிர்ப்புகள் போல வந்தாலும் கர்த்தருக்குள்ளாக